வணக்கம் மக்களே, நான் இஸ்மி சரவணகுமார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்கள் தன் படைகளிலும் தாம் வேட்டையாடுவதற்காகவும் பாதுகாக்கவும் பயன்படுத்தின ஒரு வேட்டை நாயினத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோங்க. தஞ்சை ஒரு பெரிய கோயில்ல சுவர் ஓவியமாகவும் புடைப்பு சிற்பமாகவும் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிற்பத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிற்பத்தை நல்லா ஒத்து கவனிச்சு பாருங்க. ஒரு நபர் ஒரு நாயை வாக்கிங் கூட்டு போற மாதிரி இருக்கு. அந்த நாயை நல்லா கவனிச்சு பாருங்க. நல்ல வலிமையான தோள்களுடைய நல்ல மூர்க்கமான முகபாவனங்களும் பற்களும் தெரியக்கூடிய ஒரு நாய்ங்க. அந்த நாயை கட்டி இருக்கிற ரோப்பை நல்லா ஒத்து கவனிங்க. நல்லா திடகாத்திரமா இருக்கு. அந்த நபர் கையில ஒரு குச்சி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது எந்த நாயினம்டா அப்படின்னு சொல்லி தரவுகளை செக் பண்ணும்போது சில தவறான தவறுகளும் கிடைச்சதுங்க. இது கோம்பை நாயினம், இது ராஜபாளையம் அப்படின்னாங்க. ஆனா இது தஞ்சாவூரும் திருச்சியும் ஆர்ஜினா கொண்ட இயற்கையாக வேட்டையாடும் குணம் கொண்ட ஒரு நாட்டு நாயினாங்க அலங்கு. அலங்கு நாயினத்தை பற்றி உயிரில் அறிஞர் டோமன் மோரிஸ் அவர் எழுதின தி அல்டிமேட் டிக்ஷனரி ஆஃப் ஓவர் 1000 டாக்ஸ் பிரீட்ஸ் அப்படின்ற புக்கில் அருமையான உடல் அமைப்பும் மகத்தான தோற்றம் இருக்கும் நாய் அப்படின்னு சொல்லி அலங்கு நாயினத்தை அவர் குறிப்பிட்டிருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நாய் இயற்கையாகவே வேட்டையாடும் குணம் கொண்ட நாய்ங்க. 27 இன்ச்சஸ் வரையும் வளரக்கூடிய, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 99 சென்டிமீட்டர் வரையும் வளரக்கூடிய வலிமையான தோள்களும் கால்களையும் உடைய நாயினங்க. நாய் 2 நாய்கள் சேர்ந்தா ஒரு புலியே வேட்டையாடக்கூடிய பவர் கொண்டது அப்படின்னு நிறைய தரவுகள்லாம் இருக்குங்க.